விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு ஒரு படித்த இளம் விவசாயியை வந்து நம்ம சந்திக்க வந்திருக்கோம். அவரோட ஃபார்முக்கு தான் வந்து இருக்கோம். அ சொல்லுங்கப்பா, உங்களோட பேர் சொல்லுங்க. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். என்னுடைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா மார்ட்டின் ராஜ். ஓகே, என்னை ஷார்ட்டாக கூப்பிடுறது வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, சரிங்களா? நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னாக்க எனக்கு இயற்கை விவசாயன்றது ரொம்பவே பிடிக்கும். ஓகே, அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பிட்ட இது ஆர்கானிக், நான் ஆர்கானிக், ஆர்கானிக் நான் ஓகே. இயற்கை விவசாயன்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்க எப்ப இந்த இயற்கை விவசாயத்துக்கு வந்தீங்க? இப்ப என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க மார்ட்டின்? முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது பண்ணிட்டு இருந்தோம். சரி. இடையில பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2009க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விவசாயன்றதே சுத்தமாக நாங்கள் எல்லாமே விட்டுட்டோம். ஓகே. அப்புறம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இந்த கேப்ல? அதுக்கப்புறம் படிச்சுட்டு வேலைக்கு போயிருந்தேன். ஓகே, இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வருஷத்து ஒரு 2022க்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு விவசாயம் பண்ணணுமே ஒரு ஆர்வம் வந்தது. எதனால ஆர்வம் வந்தது? ஏன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ம். ஃபுல்லா கெமிக்கல் தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஓகே, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டே பார்த்தீங்கன்னா, பயங்கரமான கெமிக்கலு. ஓகே, அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னாக்கா, அது ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப விளைவுகள் நிறையவே அதிகமாயிட்டு இருக்கு. ஓகே. அதனால பார்த்தீங்கன்னா, நம்மளே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில ஒரு இயற்கை விவசாயம் பண்ணி ஆ. அது நம்ப இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கும் கொடுக்குற மாதிரி நான் வந்து ஒரு ஃபீல்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போதைக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் தான் இது. ஓகே. இதுல என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இது இப்போதைக்கு எப்ப ஆரம்பிச்சீங்க இந்த வேலைய? இந்த வேலையை பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 வருஷம் ஆகுது. ஓகே. இது மொத்தமா எத்தனை சென்ட் நிலம்? இதுல என்னென்னலாம் போட்டிருக்கீங்க? மொத்தம் பார்த்தீங்கன்னா 20 சென்ட் நிலம் இது. ஓகே, பக்கத்துலேயும் பார்த்தோன்னாக்கா பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். இதில் 10 சென்ட், அதில் 10 சென்ட் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். ஓகே. சரிங்களா? ஆ. இதில் பார்த்தீங்கன்னாக்கா விவசாயம் மட்டும் இல்லாமல் ஆ. மற்ற உயிரினங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆ. இது பண்ணுற மாதிரி நான் ஒரு ஃபீல்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஏன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சப்போட்டா, கொய்யா, மாதுளை, ஓகே, இங்கே இருக்கிற அனைத்து இதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு பழமும் ஒவ்வொரு காய்கறி ஒரு தென்னை மரமாகட்டும் இல்லை இப்போ மாமரமாகட்டும் ஒவ்வொரு எல்லா மரமும் இருக்கணும், எல்லா ஓகே. இதுவும் இருக்கணும் அப்படின்றது அப்ப என்னுடைய நீங்க இது. சொல்ற கான்செப்ட் தான் வந்து நம்மாழ்வார் ஐயா இயற்கை வேளாண் விஞ்ஞானி வந்து ஒரு வீட்ல 10 ஆமாம், அவர் சொல்கிற கான்செப்ட் எப்படின்னாக்கா அவர் சொல்கிறது தான் உண்மை. அவருடைய ஃபாலோஅப் தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா ஓகே. பசின்றதே இருக்காது. ஓ. பசின்றதே இருக்காது இப்போ யாருக்குமே. இப்போ நான் மட்டும் இல்லை, ஆ. வேற யாருன்னா அந்த முக்கியமாக பார்த்தோன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பறவைகளுக்கு, விலங்குகளுக்காக தான் நான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன். ஓகே. ஏன்னா நமக்கு பசிச்சதுனாக்கா ஆ. நம்ம யாருக்கிட்டையாவது கேட்டாவது நம்ம வந்து சாப்பிட்ருவோம். ஆ. ஐயா எனக்கு பசி எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி. இதே மற்ற உயிரினங்கள் ஆகட்டும், ம். அதுக்கு வந்து பார்த்தோன்னாக்கா யாருக்கிட்டையும் போய் கேட்காது. ஓகே, புரியுதுங்களா? இப்போ குடிக்க தண்ணி வேணா கூட எனக்கு குடிக்க தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டால் நம்ம கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க. ஓகே, இதே மற்ற உயிரினத்துக்கும் அணிலாகட்டும், பறவைகளாகட்டும், விலங்குகளாகட்டும் அது ஓகே. போய் யாருக்கிட்டையும் கேட்காது. ஆமா. ஸோ அதுக்கு உண்டான ஏற்பாடு, அதுக்கு உண்டான இது வந்து உணவு இது வந்து நான் வந்து ஏற்படுத்தி கொடுத்து வச்சிருக்கேன். ஓகே. புரியுதுங்களா? ஆ. இப்போ என்னென்ன ரகமான பழங்கள் வச்சிருக்கீங்க? சப்போட்டா அது வந்து நாட்டு கொய்யா. ஓகே, அந்த மூலையில் இருக்குது நாட்டு கொய்யா. ஓகே. இது வந்து சப்போட்டா. ஆ. இந்தாண்ட பார்த்தீங்கன்னா மாம்பழம், மாதுளை. ஓகே. அந்தாண்ட சாத்துக்குடி. ஆ. மாமரம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 வெரைட்டியை வச்சுருக்கேன், 5 வெரைட்டியில் வச்சுருக்கேன். ஓகே, ஏன்னா இப்போ தான் வச்சு பார்த்தீங்கன்னா 2.5 வருஷம் தான் ஆகுது. ஓகே. சரிங்களா? ஆ. இது எல்லாமே எந்த ஒரு இதுவுமே கெமிக்கல் உரமே போடலை. இது வரைக்கும் ஒரு யூரியா கூட போடலை. ஓகே. யூரியா கூட போடல. அந்த யூரியா, பொட்டாசு அது மாதிரிலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா ஆ. எருவும், ம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆர்கானிக்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு உரம் ஒன்று கொடுக்குறாங்க. ஓகே. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தமிழ்நாட்டில் தடை பண்ணி வச்சுருக்காங்க. ஆ. அது பார்த்தீங்கன்னாக்கா கர்நாடகா, ம். குஜராத் அந்த மாதிரி இதில் அதர் ஸ்டேட்லேருந்து தான் வருது ஓகே. நமக்கு. அப்ப மத்த மாநிலங்கள்ல வந்து அது விக்கிறதுக்கு அலோட் தடை பண்றாங்க. அவ்வளோ இருக்குது. ஆ. நம்மளுடைய மாநிலத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா அது தடை பண்ணி வச்சுருக்காங்க அந்த பிராண்டை. ஓகே. சரி, இப்போ ஆர்கானிக்கா பண்றீங்க. இப்போ உரங்கள வந்து நீங்க வீட்லயே செய்ய முடியாதா? செய்யலாம். ஆ. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இடையில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஆமா. நான் அந்த ஆக்சிடென்ட்னால என்னால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நிறைய வேலை வேலைகள் வந்து வந்து செய்ய முடியாது. அப்படின்ற பட்சத்தில் தான் இப்போ நான் வந்து அந்த ஆர்கானிக் உரத்தை வந்து இப்போ நான் வாங்குறதுக்கு அனுமதிச்சிருக்கேன். ஓகே. இதை உங்களால தெரிஞ்சுங்களா? அந்த ஓகே. கை வந்து ஃப்ராக்சர் ஆகி இதுவாக இருக்குது. ஸோ ஓகே. பார்த்தீங்கன்னா என்னால் ரொம்ப ஸ்ட்ரென்த்து இது பண்ணி முடியாது. ஓகே. இப்போ நம்மாழ்வாருக்கு இப்போ ஸ்பீச் வந்து நான் கேட்டிருக்கேன். ஓகே. அவர் நிறைய இதில் வீடியோவில் நிறைய சொல்லியிருக்காரு. நான் நிறைய கேட்டிருக்கேன். அவருடைய பதிவுகளை வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பதிவுகள் நான் கேட்டிருக்கேன். ஓகே. ஸோ அதை பார்த்து தான் எனக்கு பார்த்து இது பண்ணுறது ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் தான் இதெல்லாம். ம். சரிங்களா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா தென்னை மரம் வச்சுருக்கேன், ஆமா. மாமரம், ம். அந்தாண்ட கொய்யா மரம், சப்போட்டா மரம், ம். அப்புறம் மாதுளை மரம், ஓகே. சாத்துக்குடி, ஆ. கொய்யா மரம், ம். அதுமாரி பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே வச்சுருக்கேன். அப்புறம் வாழை மரம். ஓகே. சரிங்களா? வாழை மரம்லாம் அந்தாண்ட வச்சுருக்கேன். வீட்டுக்கு பேக் சைடு அந்த சைடில் அந்த வச்சுருக்கேன். சைடு வச்சிருக்கீங்க. அந்த சைடு இப்போ பாத்ரூம்ல இருந்து வர அந்த வேஸ்ட் கழிவு நீரை வந்து என்ன பண்றீங்க? அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைடில் விட்டுறேன். அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாமரம், ஆ. இந்த மாதுளை மரம், சாத்துக்குடி மரத்துக்கு அப்படி வருது.
ஓகே. அந்த தண்ணி வேஸ்டேஜ் எல்லாம் போகல. அதை வந்து வடிகால் வாரியம் வச்சு இது பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். ஒரு சின்ன சம்பு மாதிரி சின்ன கட்டி ஓகே. அந்த தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மணல் ஜல்லி ம். அதெல்லாம் போட்டு தண்ணி வடித்து அதுக்கப்புறமா தான் வரும். ஓகே. சரிங்களா? ம். அது வந்து பார்த்தீங்கன்னா சோப்பு தண்ணி இல்லாத தண்ணி அது. ஓகே. ஃபில்டர் பண்ணிடுறீங்க. ஃபில்டர் பண்ணி தான் இது பண்ணுறோம் நாங்கள். ஓகே. இப்போ மழைநீர் சேகரிப்பு பற்றி எதனா தெரியுமா? அது எதனா இந்த ஃபார்மில் பண்ணிக்கிறீங்களா? முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மழைநீர் சேகரிப்பு நான் வச்சுருந்தேன். ஓகே. இப்போ வீட்டுக்கு மண் அடிச்சதுனால என்ன ஆகி போச்சு, இப்போ மண் மோடு ஏதுன்றதுனால அது ஃபுல்லாகவே இதுவாயிடுச்சு. ஓகே. மூடிட்டீங்க. மூடிட்டேன். இப்போ மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ண போறீங்க. மறுபடியும் ஏன்னா ஸ்டார்ட் அடுத்த பண்ணி மழை வரதுக்கு இன்னும் 2-3 மாசங்கள் இருக்கு. கண்டிப்பாக அதுக்குள்ளே நாங்கள் பண்ணி இது பண்ணி விட்டுருவோம். ஓகே. இப்போ குடிநீருக்கு வந்து எப்படி பண்றீங்க? இப்போ குடிநீர் பார்த்தீங்கன்னா இங்கே போர் போட்டு வச்சுருக்கேன். ஓகே. இந்த போரில் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு மழைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வடிகால் இது போட்டு வச்சிருக்கு. மழைநீர் சேமிப்பு இது போட்டு வச்சிருக்கு. ஓகே. இங்கே இதுதான் போர். இந்த தண்ணி தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஓகே. இங்கே இருக்கிறது இதாக இருக்குது பாருங்க, இதுதான் போரு. ஓகே. இந்த போரில் இந்த தண்ணி தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம் கழனிக்கு. இப்போதைக்கு சிம்பிளாக இங்கே வச்சுருக்குது. அப்படியே கழனிக்கும் வச்சுருக்கோம், வீட்டுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற தண்ணி இதுதான். ஓகே. சரிங்களா? இதை தவிர வேற எதனா காய்கறிகள் மாதிரி எதனா செய்கிறீங்களா? காய்கறி போட்டுருந்தேன், வெண்டைக்காய் இதெல்லாம் போட்டு வச்சுருந்தேன். ஓகே. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சிம்பிளாக வேர்க்கடலையும் கீரை வகைகள் போட்டிருக்கேன் இந்த இடத்துல. ஓகே. இந்த இதில் காசரக்கீரைன்னு சொல்லுவாங்க. இது இப்போ பார்த்தீங்கன்னா வெய்ய காலத்துக்கு ரொம்ப நல்லது. வெயிலில் குளிர்ச்சிக்கு. அதுக்காக வந்து இப்போ போட்டு ஃபுல்லாக போட்டு வச்சுருந்தேன். இப்போ வந்து நிறைய பேர் வந்து கேட்கறதுனால அவங்கவுங்களுக்கு சேல் பண்ணிடுறோம். எங்கள் வீட்டுக்கு தேவை போக மற்றவங்களுக்கு கொடுத்துட்றீங்க. ஆமாம். ஓகே. இப்போ அதாவது தற்சார்பு பொருளாதாரத்துக்கு வந்துட்டீங்க. இதுல இருந்து இந்த விவசாயம் பண்ணி அதுல இருந்து ஃபேமிலியை ரன் பண்ண முடியுதா? நான் இது ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்காக நான் பண்ணலை. ஓகே. புரியுதுங்களா? பசி அப்படின்னாக்கா நம்ம வந்து சாப்பிட்றலாம். பறவைகள் விலங்குகள் அதெல்லாம் வந்து சாப்பிடாது. ஸோ அவங்களுக்காக தான் முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த பழ வகைகள் கூட அவங்க சாப்பிட்டது மிச்சம் தான் நமக்கு. ஓகே. புரியுதுங்களா? நல்ல ஒரு பறவைகள் வந்து பார்த்தீங்கன்னா பறவைகள் ஆகட்டும், அணில்கள் ஆகட்டும், இந்த குரங்குகள் அது மாதிரி வந்துனாக்கா அவங்க சாப்பிட்ட மிச்சம் தான் நமக்கு. ஸோ அவங்களால எவ்வளோ முடியுமோ அவங்க நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் மீதி இருந்தால் நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். நாங்கள் சாப்பிட்ட மிச்சம் மீதி பிறருக்கு கொடுக்குறோம், அடுத்தவங்களுக்கு கொடுக்குறோம். இப்போ இந்த மாதிரியான இயற்கை விவசாயங்கள் இப்போ நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. இந்த ஊரில் இயற்கை விவசாயம் நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்களா? ஆமாம். இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நான் பிறந்து வளர்ந்ததுலேருந்து எல்லார்கிட்டையும் கேட்டப்போ, என்னப்பா நீ இந்த இது செடியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு யூரியா வாங்கி போடலாம், இது என்னது பொட்டாசு வாங்கி போடலாம், டிஏபி போடலாம் அப்படின்னு சொல்லி போடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன். ஏன் நிலத்துல இது வந்து கெமிக்கல் உரம் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருந்து நம்ம ஆட்டு உரம், மாட்டு உரம், தொழு உரம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் போட்டு இது பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அது போக மண் வளம் பார்த்தீங்கன்னா முன்னாடி விவசாயம் பண்ண இதில் பார்த்தீங்கன்னா மண் ரொம்ப இதுவாகி போயிடுச்சு. அதனுடைய பவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உறுதித்தன்மை வந்து இழந்துடுச்சு. மண் டெஸ்ட் கொடுக்க போனப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் நிறைய வந்து கெமிக்கல் இது இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அதனால வந்து நீங்கள் வந்து இனிமேல் வந்து கெமிக்கல் உரமே போடாதீங்க, மண் பரிசோதனை நிலையத்தில் வந்து சொன்னாங்க. ஓகே. நம்ம மறுபடியும் அதே தப்பு பண்ணக்கூடாதுன்றதுனால தான் நான் இயற்கை விவசாயத்துக்கு மாற்றாக மாறி இருக்கிறேன் நான். ஓகே. புரியுதுங்களா? முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா பியூர் ஆர்கானிக் தான். ஓகே. புரியுதுங்களா? நன்றி மார்ட்டின் ராஜ். இந்த மாதிரியான இளம் தலைமுறையினர் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு, நீங்கள் வேலை அப்படின்னு நிறைய ஆமாம். நான் சென்னையில் பார்த்தீங்கன்னா இப்போ வேலை தான் செஞ்சுட்டு இருக்கேன் நான். சரி. புரியுதுங்களா? நான் வாரத்துக்கு 2 வாட்டி வந்து வாரத்துக்கு 3 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்தினாக்கா நான் பார்த்துக்கிறேன். ஃபேமிலியும் பார்த்துக்கிறேன், ஒர்க்கும் பார்த்துருக்கேன். ஓகே. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இங்கேயே வந்து செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு தான் முழுக்க விவசாயம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஆசை. ஓகே. பட் கொஞ்சம் சுச்சுவேஷன், பணம்ன்ற சுச்சுவேஷனால் அங்கே போயிட்டு வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கேன். ஓகே. இப்போ அடுத்து ஃப்யூச்சரில் என்னென்னலாம் டெவலப் பண்ணணும்னு ஐடியா இருக்குது? அடுத்தடுத்து என்னன்னாக்கா பூச்செடி வைக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கேன். ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் வைக்கணும். நிறைய மரங்கள் தான் வைக்கணும். மரங்கள் இருந்தால் மட்டும்தான் மழை பெய்யும். ஆமாம். மழை இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து நல்ல தண்ணீர் நல்லா கிடைக்கும். கண்டிப்பாக. புரியுதுங்களா? நல்ல மரத்தை நடணும். ஓகே. ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 மரங்கிட்ட நான் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்து நட்டு வச்சுருக்கேன். ஓகே.
புரியுதுங்களா? இது நான் பண்ணுறது யாருக்கும் தெரியாது. ஆ சைலண்ட் கில்லர் மாதிரி சைலண்டாக பண்ணிட்டு இருப்பேன் நான். ஓகே. எங்கள் ஊருக்கே தெரியாது, எங்கள் வீட்டுக்கும் தெரியாது, எங்கள் ஃபேமிலிக்கு யாருக்குமே தெரியாது. நான் பண்ணுறது அதாவது மறைமுகமாக பண்ணிட்டு இருப்பேன் நான். ஒரு இயற்கை விவசாயம் பண்ணுறது 4 பேருக்கு தெரியணுன்றதுக்காக தான் அது வேண்டாம், அதனுடைய புகழ்ச்சி எனக்கு இப்போ கூட நான் சொல்லணும்னு எனக்கு ஒரு இதுவாக தான் இருக்குது, அது சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இல்லை சொல்லக்கூடாதுன்னு இல்லைங்க, உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் சொன்னால் மட்டும்தான் அடுத்த யங்ஸ்டர்ஸ் வந்து பார்ப்பாங்க. நீங்கள் சொல்லலைன்னா உங்களோட போயிடும், தெரியாத போயிடும். சொன்னாலும் யாரும் பார்த்தீங்கன்னாக்கா பகுத்தறிவு அந்த இது வந்து நாலேஜ் யாருக்கும் வரமாட்டேனுது. ஓகே. புரியுதுங்களா? அதனால வந்து நம்ம சொல்லி என்ன பிரயோஜனம் அதனால அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அண்ணன் சீமான் கூட சொல்லியிருக்காரு, ம் ஒரு மரத்தை நீ வெட்டணுனாக்கா ம் 3 மரத்தை நீ நட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மரத்தை வெட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே. புரியுதுங்களா? ம். இங்க எல்லாருமே மரத்தை அழிக்கிறதுக்கு தான் பாக்குறாங்களா கண்டி, ம் மரத்தை உருவாக்கணும், அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து சிந்திக்கிற ஒரு நினைவாற்றல் இல்லாம இருக்காங்க. ஓகே. அது நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறதா இருக்கு. ஓகே. புரியுதுங்களா? நன்றி மார்ட்டின் ராஜ். அடுத்தடுத்து நீங்கள் இந்த இயற்கை விவசாயத்தில் நீங்கள் உயரணும். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி.